எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு நேயர்களே, பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம். இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார், மேஷராசியில் இருந்தார். அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது. அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது. நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், பதிவுகள் கொடுத்துருந்தோம். மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க, துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, அதே போல் வெடிபொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷம், விருச்சிகம் இவங்கெல்லாம் அப்படி நம்ம முன்னாடியே பதிவு போட்டிருந்தோம். அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தார். அதனால் பல வகையான தீ விபத்துகள், ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அதான் விஷயம். பதிவுகள் போட்டிருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில். அதே போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம். இது எல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம 12 ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம். அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள். ஸோ இப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை. இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா, பாதிப்புகளில் இருந்து விடுதலை. காரணம் என்ன? செவ்வாயுடைய பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடந்தது, சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு. செவ்வாய் இடம் மாறிட்டார், சுக்கிரன் இடம் மாறிட்டார், சனி வக்ரம் ஆயிட்டார். அப்போ இந்த 3 கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை, என் அன்பு நேயர்களே. அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் அமைகிறார். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஆடி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப் போகிறது. எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான். தட்சணாயன புண்ணியகாலம், இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது. மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான். அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்க சின்ன சிறுபணமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விளங்கப் போகிறது. குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் காமனான இந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். தனக்கு 6, 8ஆக சனி பகவான், அந்த சூரியனுக்கு 3, 9ஆக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள். சூரியனுக்கு 3, 9ஆக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு, மோட்ச வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார். இந்த மாதம் அவர் அமிர்தத்தை வழங்கப் போகிறார். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் குருவுடைய பெரும் கருணை கிடைத்து முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ஒரு குருவை மனசார வழிபாடு செய்கிறீங்களோ, யாரை நீங்கள் குருவாக தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குரு இல்லாத பாடம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள்.
நானே வளர்ந்துட்டேன், எனக்கு நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது சரிப்பட்டே வராது. அப்போ விருச்சிக ராசி நேயர்களே, அந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக நீங்களே உழுந்து நீங்களே எழுந்து வியாபாரம் ஆரம்பித்து அதில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து போருண்டா சாமி எனக்கு இதை விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, அப்படி இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன், நான் உழுந்தேன், நான் வாங்கினேன், இதை நான் விடமாட்டேன், இன்னும் கட்டி காப்பாற்றுவேன், இன்னும் நான் வாழ்க்கையில் போராடுவேன், இந்த தொழிலை நிலைநிறுத்துவதற்காக கடைசி வரை நான் உழைப்பேன்னு வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக தொழிலில் ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய பிடிவாதம், உங்களுடைய வைராக்கியம் நீங்கள் நினச்சா மாதிரி உங்கள் தொழிலை நிலைநிறுத்தும். உங்கள் தொழிலை நல்ல முறையில் உயர்வான முறையில் கொண்டு உங்களை கரை சேர்க்கும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. தொழில் உங்களுக்கு நிலையான வருமானம், நிலையான தொழில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த தொழில் எந்த கம்பெனியை வச்சுருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பணங்காசு கொடுத்து ஏதாவது ஏமாந்துருக்கலாம். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் எவ்வளோ உதவாங்கினாலும் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு அதுதான் நான் வைராக்கியம்னு சொன்னேன். வைராக்கியமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் சிறப்பானதாக அமையும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தொழிலில் ஏமாந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தொழில் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். அந்த தொழில் உங்களை காப்பாற்றும். உங்கள் தொழிலில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அது மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, உங்கள் தொழில் மீது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பக்தி, உங்கள் தொழில் மீது நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை, அதில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புங்கிற முதலீடு ஒரு நாளும் வீண் போகாது. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அது குடும்ப தகராறாக இருக்கலாம், அப்பா அம்மா பிரச்சனையாக கூட இருக்கலாம். அப்பாவே கூட நல்லா உயர்ந்த நிலைக்கு இருந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு சப்போர்ட்டாகவும் ஒருத்தருக்கு அன்சப்போர்ட்டாகவும் நடந்து கொள்ளலாம். அதர்மமாக நடந்து கொள்ளலாம், தர்மத்தை மீறி நடந்து கொள்ளலாம். அல்லது குடும்ப உறுப்பினர்களே கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடலாம். நெருங்கிய உறவுகள் கூட மாறுபட்ட உணர்வுகளோடு உங்களிடத்தில் நடந்து கொள்ளலாம். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. உங்கள் செய்தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக சகோதர சகோதரிகளிடத்திலே, உடன் பிறந்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மன வேற்றுமை விலகும். அல்லது உடன் பிறந்தவர்களால் சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம், அண்ணந்தம்பிகளாக இருக்கலாம், அத்தைமார்களாக இருக்கலாம், அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, தாய்மாமா உறவில் இருக்கக்கூடியவங்க, சித்தி பெரியம்மா, இந்த மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வீண்பிழை அவமானங்கள், அல்லது அவங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள், வீண் விரயங்கள், மான அவமானங்கள், அல்லது தலைகுனிவுகள், அல்லது செய்வினை கோளாறுகள், மெயினாக செய்வினை கோளாறுகள், வைப்பு தோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த தோஷங்களில் இருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னாக்கா, ஒரு அதிர்ஷ்டமான மாதம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. அந்த குரு உங்களுக்கு சிறப்பான வழியை காண்பிப்பாங்க. ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் கிடைக்கும். அதை அறிந்து தெரிந்து முழு நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் உங்கள் குடும்ப கஷ்டம், உங்கள் குடும்ப தோஷம் விலகும். வருமானம் எப்படி சாமி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, நீங்கள் எங்கே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும்
விருச்சக ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நல்ல முறையில் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது வீட்டில் அமைந்திருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்கு வேலையில், உத்தியோகத்தில் சிறந்த லாபம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குது சாமி, நிச்சயமாக இருக்க தான் செய்யும். வருமானம், லாபம் அதிகரிக்கிறதால ஒரு 10%லேருந்து 20% வரையிலும் அடைக்க முடியாத கடன் சுமைகளை கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது விருச்சிக ராசி நேயர்களே. ஸோ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். மாடு, அதே போல் ஆடு மாடு, மண் சம்பந்தப்பட்ட விவசாயங்கள், மண் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இவையெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ஆடி மாதம் விருச்சிக ராசிக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய மாதமாகவும் மெயினாக ஆரோக்கியத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு தொழிலே அமையல சாமி அப்படின்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் நல்ல தொழில் அமையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வருமானம் வரும் விருச்சிக ராசி நேயர்களே. இறுதியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி, உத்தியோகம் சிறப்படையும். உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும். ஒரு சில மாற்றங்கள் உங்களை தேடி வரும். நீங்களும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ தான் உங்களுக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலே ஒரு 36 வயசாகுது, 38 வயசாகுது, 40 வயசாகுது சாமி, பொண்ணுக்கு 40 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசினியர்களே. 40 வயசாகுது சாமி பொண்ணுக்கு, நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஸோ இன்னும் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குது? உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.